கடந்த 2 வாரமா தமிழ்நாட்டுல எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் ஜிஎஸ்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாரும் பிக் பாஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஜிஎஸ்டி பத்தியும் யோசிக்கிறாங்க. பட் ஸ்டில் இன்னும் ஜிஎஸ்டியை பத்தி நிறைய பேருக்கு தெளிவான ஒரு புரிதல் இல்லை. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. போன வார நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய பேர் கேள்விகள் சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில சொல்ல இந்த வாரமும் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வரியெல்லாம் கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் யாரும் அந்த மாதிரி அரசாங்கத்தை ஏமாற்றவே முடியாது. எல்லாமே அக்கௌண்டபிள். அதனால யாருமே வரி ஏய்ப்புன்ற ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாது. இந்தியா வல்லரசாயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில் இது. வரி ஏய்ப்பு என்பதை டெக்னாலஜிக்கலாக நம்ம சால்வ் பண்ண முடியுன்றதுக்காக தான் ஜிஎஸ்டியை பயன்படுத்துறதுக்கு ஒரு முனைப்பு இருக்குது. இப்போ வரி ஏய்ப்பு எதனால் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவர் பொருளை விற்று இன்னொருத்தர் வாங்குறாருனாக்கா அந்த இருவருக்கும் இடையே நடக்கின்ற வியாபாரத்திற்கான எந்தவித அத்தாட்சியும் இல்லாமல் போகின்ற பட்சத்தில் அங்கே வரி ஏய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த அச்சாட்சியை உருவாக்குவதற்கான வழிமுறையில் ஒன்று தான் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற எலக்ட்ரானிக் சிஸ்டம். அதாவது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த பிறகு எல்லா வியாபாரிகளும் கணினிமயமாக்கப்பட்ட ரசீதை தான் கொடுக்கணும். அந்த கணினிமயமாக்கப்பட்ட ரசீதை கொடுக்கும் பொழுது அவர்கள் கணினிமயமாக்க வழியில் தான் வரியை செலுத்தணும். அப்போ எளிமையாக வரி வாங்குவோர், அதாவது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் யார் யார் எந்தெந்த பொருளை யார் யாரிடமிருந்து வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ வரி செலுத்தியிருக்காங்க, செலுத்தப்பட்ட வரி அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வந்துடுச்சா அப்படின்றத எளிமையாக கம்ப்யூட்டர் மூலம் செக் பண்ண முடியுன்ற காரணத்தினால தான் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வரும்பொழுது அது கணினிமயமாக்கப்பட்ட ஒரு நடைமுறையில் இருக்கும் பொழுது வரி ஏய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வாய்ப்பு தான் குறைவாக இருக்கும்னு சொல்கிறோம். வரி ஏய்ப்பு முழுவதுமாக நின்றுடாது, ஆனால் வரி ஏய்ப்பு குறைவும். ஏன்னாக்கா அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மாநில வரி வருவாய் என்ன ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி பாதியா பிரிச்சுப்பாங்களா, இல்ல அந்த ஷேரிங் எந்த பேசிஸ்ல நடக்கும்? ஜிஎஸ்டினால மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வருவாயில் குறைவு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் ஜிஎஸ்டி இது வரைக்கும் நிர்மாணிச்சிருக்காங்க. வெவ்வேறு பொருட்களின் மேல் வரி விகிதங்களையும் நிர்ணயிச்சிருக்காங்க. இதையும் மீறி மாநில அரசுகளுக்கு வரி வருவாயில் இழப்பு ஏற்பட்டால் அதனை ஈடுகட்டும் வகையில் மத்திய அரசு என்ன செஞ்சுருக்குனாக்கா, 28% விதிக்கப்படுகின்ற ஆடம்பரமான பொருட்களின் மேல் கூடுதல் வரியாக ஒரு 3-6% வரியை வசூலித்து அதை கொண்டு வரி வருவாய் இழப்பு ஏற்படுகின்ற மாநிலங்களுக்கு அந்த இழப்பை ஈடுகட்டுற வகையில் அவங்க அடுத்த 5 வருடத்திற்கு தொடர்ந்து நிதியை அளித்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே அடுத்த 5 வருடம் வரை எல்லா மாநிலங்களும் இப்பொழுது எந்த அளவிற்கு வரி வருவாயை பெறுகின்றனவோ அதே அளவிற்கு தொடர்ந்து குறைந்தபட்சம் அதே அளவிற்கு வருவாய் பெறக்கூடிய வகையில் இந்த ஜிஎஸ்டி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசை பொறுத்தவரை இது எந்த விதமான வரி இழப்பையும் ஏற்படுத்தாது. அப்படியே ஏற்படுத்தினாலும் அந்த இழப்பை அவர்களால் ஈடுகட்டி கொள்ள முடியும் வேறு விதமான வரி மூலங்களிலிருந்து. உதாரணமாக அது தனிநபரின் மேல் விதிக்கப்படுகின்ற வருமான வரியாக இருக்கலாம், அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களின் மேல் விதிக்கப்படுகின்ற கார்ப்பரேட் வருமான வரியோ, அல்லது இறக்குமதி மேல் செய்யப்படுகின்ற இறக்குமதி வரி மீதோ ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசு தன்னுடைய வரி இழப்பை சீர் செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இவங்க இப்படி சொன்னாலும் ஆரம்பத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஎஸ்டியை ஏற்றுக்க கொஞ்சம் தயங்கினாங்க. இந்த மாநில வரி வருவாயில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், நிறைய இழப்பு இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சாங்க. அது ஏன்? அது இந்த மாநில அரசினுடைய வரி விதிப்பில் குறிப்பிட்டு ஒரு வரியை சொல்லியிருந்தேன். அதுக்கு பேர் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு பேர். சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் எப்போ விதிக்கப்படும்னா, ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு பொருள் வியாபாரம் செய்யும் பொழுது அதன் மேல் 1% மட்டுமே சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும். தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. நம்ம உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையில் இருக்கின்ற பொருட்கள் பெரும்பாலும் மற்ற மாநிலங்களுக்கு விற்கப்படுகின்றன. அப்படி மற்ற மாநிலங்களுக்கு விற்கப்படும் போது அவை எல்லாவற்றின் மீதும் 1% சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் மத்திய விற்பனை வரி வசூலிக்கப்படுகிறது. அதுவே நமக்கு 4 அல்லது 5 ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருமானம் வருகிறது. இனிமேல் ஜிஎஸ்டியில் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் என்பதே இருக்காது.
அப்பொழுது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படப்படுகின்ற பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்கப்படும் பொழுது அதனால் தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான வருவாயும் வராது. இது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று மாநில அரசு கூறுகிறது, உண்மைதான். ஆனால் இந்த இழப்பு ஏற்பட்டாலும் கூட அதனை ஈடு செய்கின்ற வரையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இழப்பீட்டை கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. போன வருஷம் டிமானிட்டைசேஷன் வரும்போது நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போக போக அப்படியே அதை நம்ம பழகி ஏற்றுக்கிட்டோம், இப்போ மறந்து போயிட்டோம். அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி வந்திருக்கு, இதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போக போக இதோடைய தாக்கம் நம்ம ஊரில் எப்படி இருக்கும், நம்மளுடைய பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும்? அது அடுத்த 6 மாதங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கும். அது மத்திய அரசே எதிர்பார்க்குது. ஏன்னாக்கா வரி செலுத்துறதுல, அதாவது வியாபாரியினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி என்பது குறிப்பாக சிறு வியாபாரிகள், அதே மாதிரி பணிகள் செய்கின்ற வியாபாரிகள், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்களுக்கு ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று ஊடகங்கள் பல வகையில் எழுதியிருக்கின்றன. ஓரளவுக்கு அதற்கு உண்மையும் உண்டு. ஆகவே அடுத்த 1 வருடம் வரை ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி அமைப்பு சீர் செய்வதற்கே நமக்கு இன்னும் 1 வருடம் ஆகும். அதன் பிறகுதான் ஒரு சீரான வரி அமைப்பாக இது மாறும். ஆகவே அதுவரை சில சிக்கல்கள் நீடிக்கும். அதுவரை அதனால் ஏற்படுகின்ற பொருளாதார பாதிப்பை நம்மளால் அளவிட்டு கூற முடியாது. ஆனால் நீண்ட காலத்தில் அடுத்த 5 அல்லது 10 வருடங்களில் பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி என்பது மிக சீரான, பொருட்களை எந்த விதத்திலும் பாதிக்காத, வியாபாரத்தை பாதிக்காத, சந்தையை நேர்மையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வரி அமைப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்னதான் ஜிஎஸ்டிக்காக தனியாக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினாலும் ஜிஎஸ்டினால நன்மை தான் இருக்குது, ஜிஎஸ்டினால தீமை தான் இருக்குது, ஜிஎஸ்டினால நாடே உருப்படாதுன்ற மாதிரி நிறைய ஃபார்வர்ட் மெசேஜஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கும் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரியான தகவல்களை நம்பலாம், எந்த மாதிரியான தகவல்களை நம்பக்கூடாது? அது ஜிஎஸ்டி என்பது ரொம்ப கடினமான ஒரு அமைப்பு, வரி அமைப்பு அப்படின்னு சொல்கிறதையே நம்பாதீங்க. முனைப்போடு கேட்டோன்னாக்கா ஜிஎஸ்டி என்பது மிக எளிமையான ஒரு வரி அமைப்பு தான். ஆனால் அது இந்தியா போன்ற ஒரு நாட்டில் அது சிறிது கடினமாவதற்கு என்ன காரணம்னா, நம்ம 2 அளவில் அரசாங்கத்தை நிர்மாணிச்சிருக்கோம். மத்திய அரசு, மாநில அரசு என்ற 2 அடுக்குகளாக அரசாங்கத்தை நிர்மாணிக்கும் பொழுது வரியை நிர்வகிப்பதிலும் வரி வருவாயை வாங்குவதிலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால்தான் வரி அமைப்பு சில இடங்களில் சிக்கலாக இருப்பது போல் தோன்றுகிறது. அது வரி செலுத்துவோருக்கும் வரி வசூலிப்போருக்கும் இருக்கின்ற சிக்கலை தவிர பொதுமக்களுக்கு அதனால் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆகவே வாடிக்கையாளரின் பார்வையில் பார்க்கும் பொழுது ஜிஎஸ்டி என்பது மிக எளிமையான, நேர்மையான, வெளிப்படையான ஒரு வரி அமைப்பாக தான் இருக்கும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இந்த 2 வார நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இன்னும் கூட எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்த வாரம் புது கேள்விகளோட நம்ம ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசனை மீட் பண்ணலாம். பாய்.